வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய பிடியாணை. வெளிநாட்டவருக்கு விசா வழங்கும் விவகாரம். அமெரிக்கா கடும் கெடுபிடி. G20 உச்சி மாநாட்டில் அமெரிக்கா கலந்து கொள்ளாது. தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து ட்ரம்ப் சபதம். பாலஸ்தீன மக்களுக்காக மட்டும் இஸ்ரேலின் இரகசிய சிறைச்சாலை. விளாடிமிர் புதினுக்கு அடுத்த இடையே இறக்கிய அமெரிக்கா. ஐரோப்பாவின் முடிவுக்கு ஆதரவு. நியூயார்க் நகர மேயர் மம்தானியைப் போலவே நடித்து காட்டிய பாலஸ்தீன சிறுவன். உக்ரைனின் எரிசக்தி மையங்கள் மீது ரஷ்யா பயங்கர தாக்குதல். இருளில் மூழ்கிய நகரங்கள். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மேயர் தேர்தல் நடைபெற்றுள்ளது. இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் உகண்டாவில் பிறந்து நியூயார்க்கில் வளர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜொஹ்ரான் மம்தானியும் குடியரசுக் கட்சியின் சார்பில் கர்டிஸ் ஸ்லிவாவும் போட்டியிட்டனர். இந்த நிலையில் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஜொஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றால் அந்த நகரத்துக்கு குறைந்தபட்ச நிதியை தவிர மீதமுள்ள நிதியை நான் நிறுத்துவேன் என ட்ரம்பின் மிரட்டலுக்கு மத்தியிலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மம்தானி நியூயார்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜொஹ்ரான் மம்தானி அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கொள்கைகளையும் ட்ரம்பையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். அதேபோல் மம்தானியை ட்ரம்பும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் நியூயார்க் நகர மேயர் ஜொஹ்ரான் மம்தானியைப் போலவே பலஸ்தீன சிறுவன் ஒருவர் நடித்து காட்டிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மம்தானி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகுவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். உக்ரைனின் மிகப்பெரிய எரிசக்தி மையங்களின் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல்களினால் அந்த நாட்டின் ஏராளமான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு கார்கிவ் மற்றும் தெற்கு ஒடசா பகுதிகளில் உள்ள எரிசக்தி மையங்களை குறிவைத்து ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைனில் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த தாக்குதல்களினால் இயற்கை எரிவாயுவின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குளிரில் இருந்து தங்களை பாதுகாக்க மக்கள் பயன்படுத்தும் ஹீட்டர் உள்ளிட்ட சாதனங்களை எரிவாயு இன்றி இயக்க முடியாமல் தவிப்பதாக உள்ளூர்வாசிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து உக்ரைனின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியுள்ளதால் மின் பற்றாக்குறையை சமாளிக்க அவசரகால மின் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக உக்ரைனின் எரிசக்தி அமைச்சர் ஸ்விட்லானா கிரின்சுக் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதலில் உக்ரைனின் டினிப்ரோ நகரத்தில் உள்ள 9 அடுக்குமாடி கட்டடம் தகர்க்கப்பட்டு பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். மேலும் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முன்னதாக 2022ஆம் ஆண்டு முதல் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த போரில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் எரிசக்தி மையங்கள் மற்றும் தளவாடங்கள் ஆகியவை மீதான தாக்குதல்களை அதிகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு நடவடிக்கைகளை ட்ரம்ப் எடுத்து வருகிறார். குடியேற்ற விதிகள், விசா விதிகள், கடும் கெடுபிடிகளை விதித்து வருகிறார். அமெரிக்காவில் வேலைக்கு செல்வதற்கு இந்தியர்கள் அதிகமாக நம்பியிருக்கும் H1B விசாவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே அமெரிக்கா செல்ல H1B விசாவுக்கு விண்ணப்பிப்போரில் நீரிழிவு நோய், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளோருக்கு விசா வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதய நோய், சுவாச நோய், புற்றுநோய், நீரிழிவு, நரம்பியல் நோய்கள், மனநலம் சார்ந்த கோளாறுகள் உள்ளவர்களின் விசாக்களை நிராகரிக்குமாறு அமெரிக்காவில் உள்ள தூதரகங்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. உடல்நலக் குறைவு உள்ளவர்களால் அமெரிக்காவுக்கு நிதிச்சுமை ஏற்படலாம் என்பதாலும் இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க அதிக பணம் தேவைப்படும் என்பதாலும் விண்ணப்பதாரரின் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு விசாவை ஏற்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றது. ஆஸ்துமா, தூக்கத்தில் மூச்சு திணறல், உயர்ந்த இரத்த அழுத்தம், உடற்பருமன் போன்ற வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளையும் தூதரக அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். விண்ணப்பதாரரின் குடும்பத்தினரின் உடல் நலத்தையும் சோதிக்க வேண்டும். குடும்பத்தினருக்கு பிரச்சனை இருந்தால் அவர்களது பராமரிப்புக்கான செலவை செய்ய முடியுமா, விண்ணப்பதாரர் வேலையை தொடர முடியுமா ஆகியவற்றை சோதிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. காசாவிலிருந்து கைது செய்யப்பட்ட டசின் கணக்கான பலஸ்தீனர்களை இஸ்ரேல் ஒரு இரகசிய சுரங்க அறையில் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்ற தகவல்கள் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதுமான உணவு வழங்கப்படாமல் அவர்களது குடும்பத்தினர் அல்லது வெளி உலகத்தை பற்றிய செய்திகளை பெறுவதிலிருந்தும் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றனர்.
கைதாகியுள்ள அனைவரையும் பயங்கரவாதிகள் என குறிப்பிட்டுள்ள ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அதில் செவிலியர் ஒருவரும் பழங்கள் விற்பனை செய்யும் இளம் வயது நபர் ஒருவரும் உட்பட்டுள்ளனர் என கூறப்படுகிறது. ஜனவரி மாதத்திலிருந்து இந்த இருவரும் சுரங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய தடுப்பு மையங்களில் நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட சித்திரவதைகளுடன் ஒத்துப்போகும் வழக்கமான துன்புறுத்தல் மற்றும் வன்முறையும் அந்த இருவரும் அனுபவித்ததாக மனித உரிமைகள் அமைப்பு தெரிவிக்கின்றது. ஆக்கிரமிப்பு இஸ்ரேலில் மிகவும் ஆபத்தான குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்களை அடைப்பதற்காக 1980களின் முற்பகுதியில் ராபிட் சிறைச்சாலை திறக்கப்பட்டது. ஆனால் அது மனிதாபிமற்றது என்று கூறி சில ஆண்டுகளுக்கு பிறகு மூடப்பட்டது. இந்த நிலையில் ஹமாஸ் படைகளின் அக்டோபர் தாக்குதலுக்கு பின்னர் பலஸ்தீன மக்களுக்காக மட்டும் அந்த சிறைச்சாலை திறக்கப்பட்டிருக்கின்றது. 1985 மூடப்படும் போது 15 கைதிகள் மட்டுமே சிறை வைக்கப்பட்டிருந்தனர். தற்போது சுமார் 100 கைதிகள் என தகவல்கள் கசிந்திருக்கிறது. தற்போதும் விசாரணை ஏதும் முன்னெடுக்கப்படாமல் 1000 பலஸ்தீன மக்கள் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். அக்டோபர் தாக்குதலுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட பலஸ்தீன மக்கள் கடும் சித்திரவதைகளுக்கும் துஷ்பிரயோகத்துக்கும் இரையாகி வருகின்றனர். பலஸ்தீன கைதிகளை மோசமாக நடத்துவது நாட்டின் விரிவான பாதுகாப்பு நலன்களை ஆபத்தில் ஆழ்த்துவதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் உளவுத்துறை சேவைகள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் அமெரிக்கா கலந்து கொள்ளாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கானர்கள் தொடர்ந்து கொல்லப்படுவதை கண்டித்து அந்த நாட்டில் நடைபெற இருக்கும் G20 உச்சி மாநாட்டில் அமெரிக்கா கலந்து கொள்ளாது என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் அவரது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் வெளியிட்ட கடுமையான அறிக்கையில் தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கானர்கள் அதாவது டச்சு, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் குடியேறிகளின் வழித்தோன்றர்கள் தொடர்ந்து கொல்லப்படுவதும் அவர்களுடைய சொத்துக்களை சட்டவிரோதமாக பறிமுதல் செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மேலும் இந்த மனித உரிமை மீறல் தொடரும் வரை தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் எந்த ஒரு அமெரிக்க அதிகாரிகளும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என ட்ரம்ப் உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் தென்னாப்பிரிக்காவில் G20 உச்சி மாநாடு நடத்தப்படுவது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய அவமானகரமான முடிவு என்றும் ட்ரம்ப் கண்டித்திருக்கின்றார். அந்த அறிக்கையில் புளோரிடாவின் மியாமியில் அடுத்த G20 உச்சி மாநாட்டை நடத்த ஆவலுடன் இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுக்கு துருக்கி அரசாங்கம் பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. காசாவில் அவர் இனப்படுகொலை செய்ததாக கூறி இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்தான்புல் வழக்கறிஞர் அலுவலகத்தின் வெள்ளிக்கிழமை அறிக்கையின்படி போரில் ஈடுபட்ட 37 மூத்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ், தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடமர் பென்க்வீர் மற்றும் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் ஆகியோர் அடங்குகின்றனர். அக்டோபர் 2023 முதல் காசா மீதான போரில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாகவும் இனப்படுகொலை மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் செய்ததாகவும் அதிகாரிகள் மீது துருக்கி குற்றம் சாட்டியிருக்கிறது. எனினும் துருக்கிய ஜனாதிபதி ஏர்டோகனின் இந்த மக்கள் தொடர்பு தந்திரத்தை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் உறுதியாக நிராகரிக்கிறது என்று இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் எக்ஸில் பதிவிட்டிருக்கின்றனர். ஹமாஸ் போராளிகள் துருக்கியின் இந்த அறிவிப்பை வரவேற்றிருக்கின்றனர். துருக்கிய மக்கள் மற்றும் அவர்களின் தலைவர்களின் நேர்மையான நிலைப்பாடுகளை பாராட்டத்தக்க நடவடிக்கை. அவர்கள் நமது ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுடன் நீதி, மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவத்தின் மதிப்புகளுக்கு உறுதியளித்துள்ளனர் என்று தெரிவித்திருக்கின்றது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெத்தனியாகு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன் ஆகியோர் மீது போர்க்குற்றங்கள் என்று கூறப்பட்டதற்காக கைது பிடியாணை பிறப்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து துருக்கியின் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். உக்ரைனுக்கு உதவும் பொருட்டும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் முடக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்தவிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவுக்கு அமெரிக்கா முழுமையாக ஆதரவளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு அழுத்தமளிக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கங்கள் 185 பில்லியன் யூரோக்கள் வரை பறிமுதல் செய்யாமல் பயன்படுத்த அனுமதிக்கும் ஒரு திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது. ஐரோப்பாவில் 210 பில்லியன் யூரோக்கள் அளவிலான ரஷ்ய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஐரோப்பாவில் முடக்கப்பட்டுள்ள தங்கள் சொத்தில் உக்ரைனுக்காக செலவிடுவதை ரஷ்யா கடுமையாக எதிர்த்து வருகிறது.
இந்த நிலையில் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த திட்டத்தை அமெரிக்காவும் ஆதரிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. 2022 உக்ரைன் மீதான போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ரஷ்யாவின் மத்திய வங்கி மற்றும் நிதி அமைச்சகத்துடனான பரிவர்த்தனைகளை தடை செய்திருக்கின்றன. இதனால் ரஷ்யாவுக்கு சொந்தமான சுமார் $300 பில்லியன் தொகை புடினால் தொட முடியாத நிலையில் காணப்படுகின்றது. இந்த முடக்கப்பட்ட தொகையை உக்ரைனுக்கு உதவும் பொருட்டு பயன்படுத்துவதில் பெல்ஜியத்தின் கவலையே இதுவரை இந்த விவகாரம் தாமதமாக காரணமாகும். ரஷ்யாவின் பெரும்பாலான சொத்துக்கள் பெல்ஜியத்தில் முடக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் பெல்ஜியத்தின் விமான நிலையங்கள், இராணுவ தளங்கள் என மர்ம ட்ரோன் அத்துமீறல் அனைத்தும் முடக்கப்பட்ட சொத்தில் தொட வேண்டாம் என்ற எச்சரிக்கையாக இருக்கலாம் என ஜெர்மனி விளக்கமளித்திருக்கிறது. இருப்பினும் ஐரோப்பிய நாடுகளின் தொடர்ச்சியான ட்ரோன் அச்சுறுத்தல்களில் தங்களுக்கு தொடர்பில்லை என்றே ரஷ்யா கூறி வருகின்றது. ஏற்கனவே ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்து இடையே இறக்கியுள்ள நிலையில் தற்பொழுது முடக்கப்பட்ட சொத்துக்கள் விவகாரத்தில் அமெரிக்காவின் ஆதரவு என்பது புடின் மீது ட்ரம்ப் நிர்வாகம் இறக்கும் இன்னொரு இடியாகவே பார்க்கப்படுகின்றது.